வணக்கம். பால் நகையால் வெண்முத்து பல் நகையால் கால் நகையால் தன் கழுத்து நகை போகிய காதல் கதைதான் சிலப்பதிகாரம் என்று நீங்கள் நினைத்தால் அதுதான் இல்லை. கால் நகையால் கழுத்து நகை போகிய காதல் கதையாக மட்டும் இருந்திருந்தால் சிலம்பின் உயிர்நிலை அங்கு உயிர்ப்போடு இருந்திருக்காது. மாறாக அறத்தமிழை பேசியது சிலம்பு. என்னுடைய தலைப்பு இளங்கோவடிகளின் அறத்தமிழ். முத்தமிழ் காப்பியம், நாடக காப்பியம், ஒற்றுமை காப்பியம் என்றெல்லாம் போற்றி பரவக்கூடிய சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய அறத்துளிகளை உங்களிடம் சேர்ப்பதற்காக வந்திருக்கிறேன். அறம் என்ற அடிப்படையில் எடுக்கும்போது ஏன் அறத்தை இந்த சமூகத்தில் பாட வேண்டும் என்ற காரணமும் வருகிறது. சங்கம் இலக்கியங்கள் தொட்டு சங்கம் மறுவிருக்கக்கூடிய இலக்கியங்கள் பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் முதல் காப்பியம் எழுகிறது. 3 உண்மைகளை இந்த தமிழ் மண்ணுக்கு இளங்கோவடிகள் பறைசாற்றுகிறார். அதனை முப்பெரும் உண்மைகள் என்று நாம் கொண்டாடுகின்றோம். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவதும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவதும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும் முப்பெரும் உண்மைகளாக சிலம்பு நமக்கு உணர்த்துகின்றன. இந்த இடத்திலே முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்ற கோட்பாடு இருக்கிறது அல்லவா, அதனை மிகவும் அழகாக இளங்கோவடிகள் பதிவு செய்கின்றார். கோவலன் மாதவி காட்சியை அப்படியே கடற்கரை பக்கம் திருப்புங்க. இந்திர விழாவின் போது யாழின் இசையின் வழியாக ஊழ் வந்து நின்ற இடம் இந்திர விழா. இருவரும் மகிழ்ந்திருக்கக்கூடிய அந்த நேரத்திலே பாடலின் வழியாக ஊடல் வந்து நிற்கிறது. அந்த ஊடலை கோவலன் தீர்த்து வைத்தானா என்றால் இல்லை. அவன் தவறாக புரிந்து கொண்டு பேசாத வார்த்தைகள் எல்லாம் பேசி மாதவியை விட்டு நீங்கி கண்ணகி இடத்திலே வருகிறார். ஊடலை தவிர்க்கவில்லை. அந்த இடத்திலே தணிக்காத ஊடல் எங்கே வேலை செய்கிறது என்று கேட்டால் பாண்டியனுடைய அவைக்களம். அங்கே பாண்டியன் அரசமாதேவி பக்கத்திலே இருக்கும்போது இன்னொரு நடன மங்கை மீது தன்னுடைய கண்ணை மேய விடுகிறான். அரசி சும்மா இருப்பாளா? உடனே எழுந்து அங்கு போகக்கூடிய நேரத்திலே அவளை எவ்வாறு சமாதானம் செய்வது என்று யோசிக்கிறான் பாண்டியன். அந்த நேரத்தில் இங்கும் ஊடல் எழுகிறது. ஊடலை தவிர்க்காமல் வந்த கோவலனுடைய ஊடல் இங்கே வந்து வேலை செய்கிறது. அந்த இடத்திலே கோவலன் மாதவி இடத்தில் பேசக்கூடாத வார்த்தைகளை எல்லாம் பேசிவிட்டு போனார். எந்த காரணமும் சொல்லவில்லை. மீண்டு வருவானா இல்லையா என்பது மாதவிக்கு தெரியாது. இரவு நேரத்தில் வந்து விடுவான் என்று நினைத்து கொண்டிருக்கிறாள். ஆனால் கோவலன் வரவில்லை. நேராக கண்ணகி இடத்திலே செல்கிறார். இந்த ஊடலை தவிர்க்காத காரணம் பாண்டியனுடைய அவைக்களத்திலே ஒரு ஊடல் காட்சி நடக்கப் போகிறது. பாண்டியன் நடன மங்கையினுடைய நடனத்தை பார்த்து கொண்டிருக்கிறான். பக்கத்தில் அரசி இருப்பதை மறந்து விட்டான். அரசிக்கு கோபம். கட்டிய மனைவி பக்கத்திலேயே இருக்கும்போது பாண்டியன் இன்னொரு பெண்ணை பார்த்தால் யாருக்குத்தான் பொறுக்கும்? அவள் எழுந்து நடந்து போகிறாள். போகக்கூடிய நேரத்தில் இவளுடைய ஊடலை எப்படியாவது சமாதானம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான் பாண்டியன். அந்த நேரத்தில் பொற்கொள்ளன் வருகிறான். காணாமல் போன பாண்டியனுடைய மனைவியினுடைய சிலம்பு கோவலன் கையில் இருக்கிறது என்று சொல்கிறார். உடனே பாண்டியனுக்கு அந்த சிலம்பை கொணர்ந்து கொடுத்தால் பாண்டிமாதேவியினுடைய ஊடல் தனியும் என்று நினைக்கிறான். உடனே கொன்று அச்சிலம்பினை கொணர்க என்று பதிலுரைக்கிறார். இந்த நேரத்திலே ஊடல் தவிர்க்கப்படாத காரணம் இங்கே ஊடலாலேயே முடிகிறது. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஊடலை அங்கு தவிர்த்து அவன் வெளியில் வராத காரணம்தான் ஊடலால் மடிந்து போகிறான் கோவலன். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்பதை மிகவும் அழகாக இளங்கோவடிகள் எடுத்து காட்டியிருக்கிறார். அடுத்த இடம் வருகிறேன். கோவலன் இறந்து பட்டான். அந்த இடத்திலே கண்ணகி நகர வீதிகளில் மாறில் அடித்து கொண்டு வருகிறார். என்ன பதிலை சொல்கிறாள் தெரியுமா? சான்றோரும் உண்டுகொள், சான்றோரும் உண்டுகொள். எப்பா, அடுத்தவன் பெத்த பிள்ளைய தாம் பெத்த பிள்ளையா நினைக்கக்கூடிய சான்றோர்கள் இந்த நாட்டில் இல்லையான்னு கேட்கிறான். இந்த வரியினுடைய ஆழம் என்ன தெரியுமா? யாரு பெத்த பிள்ளையா இருந்தாலும் நீதி அப்படின்னு வந்துட்டா அதுக்கு சான்றோர்கள் தலை வணங்கணும். அப்படிப்பட்ட சான்றோர்கள் இந்த மதுரையில் இல்லையா என்று கேட்டு வருகிறார். அடுத்த வரியை கேட்கிறார். பெண்டீரும் உண்டுகோள், பெண்டீரும் உண்டுகோள். தன்னுடைய கணவனுக்கு நேர்ந்த துன்பத்தை பொறுத்து கொள்ளக்கூடிய பெண்கள் இருக்கிறீங்களா? அப்படி இருந்தா என்னுடைய வழி உங்களுக்கு புரியும். அடுத்த அடி கேட்டா பாருங்க, தெய்வமும் உண்டுகொள், தெய்வமும் உண்டுகொள். இந்த நாட்டுல தெய்வம் இருக்குமா?
அநீதி கொடுக்கக்கூடிய நாட்டில் தெய்வம் இருக்குமா என்பதனால தான் தெய்வமும் உண்டுகொள் தெய்வமும் உண்டுகொள் என்று வைத்தார் இளங்கோவடிகள். இந்த நேரத்திலே பாரதி சொல்லக்கூடிய வரிகளை நான் நினைத்து பார்க்கிறேன். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் எனும்போர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று சொன்னார். ஏன் மணியாரம் என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்று யோசிக்கிறேன். முத்தாரம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருந்தால் பாண்டிய நாட்டில் நடந்த வழக்குக்கு சரியாக இருந்திருக்கும். ஏன் மணியாரம் என்று சொன்னான்? இளங்கோ சிலப்பதிகாரத்திலே ஒரு அடியை வைக்கிறான். மன்னவன் வாய் முதல் தெரித்தது மணியே, அங்கு தெரித்தது மணி அல்ல, தவறான தீர்ப்புக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை. அதனால தான் மன்னவன் வாய் முதல் தெரித்தது மணியே என்று சொன்னான். இளங்கோ அதனை பாரதி எடுத்துக்கொண்டு மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று பேசினார். இல்லறம் தொடங்க பெற்று துறவரம், ரெண்டும் அறம்தான். இல்லறம் என்றாலும் சரி, துறவரம் என்றாலும் சரி, மங்கள வாழ்த்தில் தொடங்கி வரம் தரு காதை ஈராக வைத்து 30 காதைகளிலும் உள்ளீடாக இருப்பது இளங்கோவடிகளுடைய அறம் என்று சொன்னால் அது மிகையாகாது. இறுதியாக இப்படி சொன்னால், காலுக்கு கீழாய் மதித்திருந்த பெண்ணினத்தின் கால் சிலம்பின் அதிகரித்த வரலாறாகி மனித இனத்திற்கே நீதியை சொன்ன அறத்தமிழாக நிற்கிறது சிலப்பதிகாரம். நன்றி, வணக்கம். பாலு ஆனந்த், ரொம்ப சிறப்பாக இருந்தது வழக்கம் போல. உங்கள் அனுமதியோட இப்போ இன்னும் கொஞ்சம் நான் பேசிக்கிறேன். நீங்கள் விட்ட இடத்துல இருந்து நம்ம பண்டைய தமிழ் இலக்கியங்கள் ரொம்ப பிடிவாதமாக அறம் 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 அப்படின்னு திரும்ப திரும்ப வலியுறுத்தி ரொம்ப ஆர்ப்பரிப்போட சொல்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ கண்ணகி மதுரையை எரித்து அப்படியே மேற்கு திசை நோக்கி சென்று கொல்லிமலைன்னு நினைக்கிறேன், அந்த இடத்துக்கு போய் கோவில் கொண்டு, அதெல்லாம் வரலாறு. அதற்கு பிறகு இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் தான், இருந்தாலும் நம்ம நேயர்களுக்காக சொல்கிறேன். பாண்டிய நாட்டில் மழையே இல்லை. ஏன் மழை இல்லை அப்படிங்கும்போது, அந்த ஒரு பொற்கொல்லன் செய்த பிழை காரணமாகத்தானே கோவலனுடைய உயிரையே மன்னன் தலையை வெட்டுங்க அப்படின்னு ஆணையிட்டான் இல்லையா? பொற்கொல்லன் ஒரு பிழை செஞ்சிட்டான் அப்படிங்கிறத அறிந்த மற்ற பொற்கொல்லர்கள் பாண்டிய நாட்டுக்காக, அவங்க அந்த மாதிரி செய்யணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் அவங்களுக்கு தொழிலை விட, பணத்தை விட அந்த தர்மம் தான் ரொம்ப பெருசாக இருந்திருக்கு. அதை விட தங்களுடைய நாடு கஷ்டப்படுகிறதே தங்களால், அதாவது தங்களாலன்னா தங்களுடைய தொழில் செய்கின்ற ஒரு பொற்கொல்லனால அப்படின்னு அவங்க ரொம்ப என்ன சொல்கிறது, உடஞ்சு போயிட்டாங்க. நம்மளால ஒரு கேடா அப்படின்னு அவங்களால தாங்கிக்க முடியல. இது இன்னொரு அறமும் இதில் சேர்ந்து வருது. உயிரை விட மானம் பெரிது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் நினச்சிருக்காங்க. அது திருக்குறளையே நம்ம பார்க்கலாம். உங்களுக்கே அந்த குறள் தெரியும். அப்போ 1000 பொற்கொல்லர்கள் பாண்டிய நாடு மறுபடியும் இந்த சாபம் நீங்கி ஒரு வளமான பூமி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக 1000 பேரும் தற்கொலை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சிலிர்ப்பாக இருக்குது. எப்படி அவங்க சர்வ சாதாரணமாக அந்த தர்மத்துக்காக உயிரை அப்படியே ஏதோ ஒரு மேலே ஒரு என்ன சொல்கிறது, நம்ம மேலே ஒரு தூசி படிஞ்சிட்டு அப்படி தட்டி விட்டுட்டு போகிற மாதிரி தன்னுடைய உடம்புலேருந்து உயிரை அப்படியே எரிஞ்சிட்டு போகிறாங்க. அப்பேற்பட்ட வாழ்க்கை அந்த பொற்கொல்லர்கள் பெரிய மன்னர்களோ பெரிய பதவியில் இருந்தவர்களோ கிடையாது. ஒரு சாதாரண ஒரு மக்கள் தானே. அவங்களுக்கே அந்த சென்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அற உணர்வு இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை தரம் எப்படி இருந்தது அப்படின்னு நினச்சி பார்க்குறேன் நான் உங்களுடைய இந்த பேச்சின் மூலமாக. அதனால தான் என்னன்னு தெரியல, வள்ளுவர்லேருந்து, இளங்கோவிலேருந்து, பாரதியிலேருந்து, கம்பன்லேருந்து எல்லாருமே திரும்ப திரும்ப இந்த அறத்தின் பாதையில் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். ராமாயணமே அதற்கு ஒரு சிறந்த சாட்சி. ஆனாலும் அதை தொடர்ந்து நடக்க சொல்கிறாங்க. சில சறுக்கல்கள் வரத்தான் செய்யும், சில தடுமாற்றங்கள் வரத்தான் செய்யும். ஆனாலும் அதில் தொடர்ந்து பயணிக்கணும் அப்படின்னு அவங்க திரும்ப திரும்ப அறிவுறுத்திக்கிட்டே தான் இருக்காங்க. அது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய வரம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான இலக்கிய ஆசான்கள், இப்பேற்பட்ட ஆசான்களை நீங்கள் எளிய மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்குறீங்க இல்லையா? உங்களை போன்ற பேச்சாளர்கள் சங்கரா டிவிக்கு ஒரு வரம். வாழ்த்துக்கள். நன்றி.